நமஸ்தே, பெரியவா சரணம். நம்மளுடைய வரிசையிலே 66வது ஸ்லோகம் இன்றைக்கி பார்க்குறதுக்கு இருக்கோம். இதில் மோஸ்ட்லி கரெக்ஷன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த பிரிண்ட் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 3வது லைனில் மாத்திரம் ததீயைர் மாதுர்யைஹி அப்படின்னு ஒரு ஸ்ப்ளிட்டு பண்ண போகிறோம். கரண்ட்லி ததீயைர் மாதுர்யைர் அபலபித அப்படின்னு போகும். அந்த மாதுர்யைஹின்னு பிரிச்சுட்டு 2வது வார்த்தை அந்த ரா காணாமல் போயிட்டு அபலபித்தன்னு இருக்கணும். அவ்வளோதான். இந்த ஒரு கரெக்ஷன் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லோகத்தை ஆரம்பிக்கலாம். விபஞ்ச்யாகாயந்தி 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 விவிதமபதானம் பசுபதேஹ விவிதமபதானம் பசுபதேஹ விவிதமபதானம் பசுபதேஹ त्वयारब्धे वक्तुं त्वयारब्धे वक्तुं त्वयारब्धे वक्तुं चलितशिरसा साधुवचने चलितशिरसा साधुवचने चलितशिरसा साधुवचने तदीयैर्माधुर्यैः 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 अपलपिततन्त्रीकलरवाम् 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 निजां वीणां वाणी निजां वीणां वाणी निजां वीणां वाणी निचुलयति चोलेन निभृतम् निचुलयति चोलेन निभृतम् निचुलयति चोलेन निभृतम्. இந்த 4வது லைனில் நிஜாம்னு ஒரு இம் இருக்குது, வீணாமில் ஒரு இம் இருக்குது, வாணிக்கு இம்மு கிடையாது, வெறும் வாணின்னு மாத்திரம்தான் அங்கே வார்த்தை. அது ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதே மாதிரி 2வது லைன்லேயும் துவயாரப்தே வக்தும் அந்த இக்கு ஒன்று உள்ளே இருக்குது. நம்ம சொல்லும் பொழுது வக்தும்னு அந்த இக்கு காணாமல் போயிடக்கூடாது. அதையும் ஜாக்கிரதையாக பார்த்து சொல்லணும். இப்போ முழு லைனாக ரிப்பீட் பண்ணுவோம். விபஞ்ச்யாகாயந்தி விவிதமபதானம் பசுபதேஹ விபஞ்ச்யாகாயந்தி விவிதமபதானம் பசுபதேஹ விபஞ்ச்யாகாயந்தி விவிதமபதானம் பசுபதேஹ त्वयारब्धे वक्तुं चलितशिरसा साधुवचने त्वयारब्धे वक्तुं चलितशिरसा साधुवचने त्वयारब्धे वक्तुं चलितशिरसा साधुवचने तदीयैर्माधुर्यैः अपलपिततन्त्रीकलरवाम् तदीयैर्माधुर्यैः अपलपिततन्त्रीकलरवाम् तदीयैर्माधुर्यैः अपलपिततन्त्रीकलरवाम् निजां वीणां वाणी निचुलयति चोलेन निभृतम् निजां वीणां वाणी निचुलयति चोलेन निभृतम् निजां वीणां वाणी निचुलयति चोलेन निभृतम्. அடுத்த 2 லைனாக சொல்லுவோம். விபஞ்ச்யாகாயந்தி விவிதமபதானம் பசுபதேஹ त्वयारब्धे वक्तुं चलितशिरसा साधुवचने विपञ्चागायन्ति विविधमपदानं पशुपतेः त्वयारब्धे वक्तुं
चलितशिरसा साधुवचने विपञ्च्या गायन्ति विविधमपदानं पशुपतेः त्वयारब्धे वक्तुं चलितशिरसा साधुवचने तदीयैर्माधुर्यैः अपलपिततन्त्रीकलरवां निजां वीणां वाणी निचुलयति चोलेन निभृतम् तदीयैर्माधुर्यैः अपलपिततन्त्रीकलरवां निजां वीणां वाणी निचुलयति चोलेन निभृतम् तदीयैर्माधुर्यैः अपलपिततन्त्रीकलरवां निजां वीणां वाणी निचुलयति चोलेन निभृतम्. இப்போ பூர்ணமாக ஸ்லோகத்தை சொல்வோம். விபஞ்சியா காயந்தி விவிதமபதானம் பசுபதேः त्वयारब्धे वक्तुं चलितशिरसा साधुवचने तदीयैर्माधुर्यैः अपलपिततन्त्रीकलरवां निजां वीणां वाणी निचुलयति चोलेन निभृतम्. विपञ्च्या गायन्ति विविधमपदानं पशुपतेः त्वयारब्धे वक्तुं चलितशिरसा साधुवचने तदीयैर्माधुर्यैः अपलपिततन्त्रीकलरवां निजां वीणां वाणी निचुलयति चोलेन निभृतम्. विपञ्च्या गायन्ति विविधमपदानं पशुपतेः त्वयारब्धे वक्तुं चलितशिरसा साधुवचने तदीयैर्माधुर्यैः अपलपिततन्त्रीकलरवां निजां वीणां वाणी निचुलयति चोलेन निभृतम्. இப்போது இந்த 66வது ஸ்லோகத்தினுடைய சுருக்கமான பொருளை பார்ப்போம். அம்பாளுடைய தர்பாரில் சரஸ்வதி வீணை மீட்டி கானம் பாடின்னு இருக்கா. அதாவது பசுபதினு சொல்லக்கூடிய பரமேஸ்வரனுடைய மகிமைகளை கானமாக அவள் பாடின்னு இருக்கா. இதை கேட்டு ரொம்ப ரசித்து ஆனந்தப்பட்டவளாக அம்பாள் தலையாட்டி ரசிக்கிறா. கூடவே பேஷ் ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்கிறதுக்காக அப்படி வார்த்தையை சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாளாம். சொல்லிட்டான்னு இல்லை, அதை சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறா. அந்த ஆரம்பித்த உடனேயே அம்பாளுடைய அந்த குரலினுடைய இனிமை இருக்கே, மாதுரியம்னு சொல்கிறது. அந்த இனிமை எப்படி இருக்குன்னாக்கா, இத்தனை நேரம் சரஸ்வதி தன்னுடைய வீணையை மீட்டின்னு பாடின்னு இருக்காளன்னு. அந்த வீணையினுடைய நாதத்தை விட இந்த அம்பாளுடைய குரல் அவ்வளோ இனிமையாக இருக்குது, அவ்வளோ மதுரமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால சரஸ்வதி நினச்சின்றாலாம், ஐயோ இதுக்கு முன்னாடி நம்ம இனிமேல் வீணையை மீட்டினாக்கா யார் ரசிக்க போகிறா அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீணை நாதமே அபஸ்வரமாக எடுத்து இப்போது அம்பாளுடைய குரலுக்கு முன்னாடி அப்படின்னு நினச்சிட்டு உடனே வீணையை கையோட ஒரு கவர் எடுத்து மூடி வச்சுவிட்டா. அப்படிங்கிறதாக இங்கே ஒரு நாடக காட்சி மாதிரி நம்ம கண் முன்னாடி இங்கே ஆச்சாரியால் அற்புதமாக ஒரு வர்ணனை கொடுக்குறார். இது சுருக்கமான எக்ஸ்ப்ளனேஷன். விவரமான எக்ஸ்ப்ளனேஷன்னா ரொம்ப நம்ம பெரியவா அவ்வளோ ரசித்து நிறைய வேரியண்ட்டாக இதில் எப்படியெல்லாம் திங்க் பண்ணலாம், எதுக்காக சரஸ்வதி இந்த வீணையை மூடி வச்சாங்கிற வரைக்கும் அவ்வளோ ஆப்ஷன்ஸ் பெரியவா யோசித்து ரசித்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். இப்போது பெரியவா காட்டக்கூடிய அந்த பாதைக்கு போவோம். ஃபஸ்ட்டு லைனில் பெரியவா எப்படி ஆரம்பிக்கிறான்னா, ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தில் ஒரு சின்ன நாடகமே நமக்கு போட்டு காமிச்சு விட்றார் அப்படிங்கிறார். நாடகம்னா எங்கே நடக்கும்? ஒரு சதஸில் நடக்கும். அதாவது ஒரு ஹால், ஒரு தர்பார், இந்த மாதிரி ஒரு இடத்துல நடக்கும். இந்த நாடகம் எங்கே நடக்கிறதுனா அம்பாளுடைய சதஸில் நடக்கிறது. அம்பாள் கச்சேரி கேட்டுண்டு ஆனந்தமாக உட்காந்துட்டுருக்கா. அதுவும் கச்சேரி கேட்கணும்னு சொன்னாலே எந்த மாதிரி டயத்தில் நமக்கு கேட்குறதுக்கு தோணுன்னா, ஆனந்தமாக இருக்கும் பொழுது தான்
எந்த ஒரு வேலை தொந்தரவும் இல்லாமல் அக்கடான உட்காண்டிருக்கும்போது தான் நமக்கு பாட்டு கேட்குறதுக்கு போகிறோம். அதே மாதிரி இங்கே அம்பாளும் விஸ்ராந்தியாக ஆனந்தமாக அப்படி ஒரு ஆனந்த மூர்த்தியாக அவள் உட்காண்டிருக்கா, இந்த தர்பாரில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தியானம் பண்ணும் பொழுதே நம்ம மனசுக்கும் அந்த ஒரு ஆனந்தமும் ஒரு சாந்தியும் தானாக கிடச்சிடும் அப்படின்னு இதனுடைய ஓப்பனிங் ரிமார்க் பெரியவாளோட. சரி, இந்த நாடகத்துக்குள்ளே என்ன நடக்கிறது? யாரோ ஒருத்தர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் இல்லையா? அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் இங்கே கச்சேரி நடந்துட்டுருக்கு. நமக்கு சங்கீத சீசன் களை கட்டி எடுத்தோன்னாக்கா இருக்கிறதுலையே பெஸ்ட்டு பர்ஃபார்மர் யாரோ, பெரிய ஆர்டிஸ்ட் யாரோ அவருடைய கச்சேரி தானே தேடி தேடி போவோம். இங்கே தர்பாரில் எப்படின்னாக்கா இருக்கிறதுலையே பெஸ்ட்டு ஆர்டிஸ்ட் யாரோ அந்த ஆர்டிஸ்ட்டு அம்பாளை தேடி வந்து இங்கே கச்சேரி பண்ணிட்டுருக்கா. யாருன்னா ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் மூலமாக யார் இருக்காளோ, கலைகளின் ஆதாரமாக யார் இருக்காளோ அந்த சாக்ஷாத் சரஸ்வதி தேவி. யாருடைய அனுகிரகத்தினால சங்கீதமும் சாகித்யமும் உண்டாகிறதோ அவளே அந்த சரஸ்வதியே தானே சாகித்யங்களையும் பாடிண்டு கூட வீணையும் வாசிச்சுட்டுருக்கா அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கு. அப்போது சங்கீதக்கலையின் அதிதேவதையாக இருக்கக்கூடிய அந்த சரஸ்வதியே பாடுறா, வீணாகானம் பண்ணுறான்னு சொன்னாக்கா அந்த மாதுரியம் எப்படி இருக்கும்னு நம்மளால் கல்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது அப்படின்னு பெரியவா சொல்கிறான். அந்த மாதுரியம் ஒரு பக்கம், அந்த சாகித்யத்தில் வரக்கூடிய பாவங்கள்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற முதல் லைன் எப்படி வருது? விபஞ்சியா காயந்தி விவிதமபதானம் பசுபதேஹே. விபஞ்சியா காயந்தி அப்படின்னு கொடுத்துருக்க. இங்கே விபஞ்சி அப்படின்னா அதுக்கு வீணைன்னு ஒரு அர்த்தம். வீணைக்கு பல பேர்கள் இருக்குது. அதில் விபஞ்சின்னு ஒன்று, பரிவாதினின்னு ஒன்று, மாதிரி பல நாமக்கள் பார்க்குறோம். இதில் ரொம்ப விசேஷமாக சரஸ்வதி தேவியினுடைய கையில் இருக்கக்கூடிய வீணைக்கு கச்சபின்னு ஒரு பேர் இருக்குது. தெய்வங்கள், மகாபுருஷர்கள் இவாக்கிட்டலாம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள், வாத்தியங்கள் இதுக்கெல்லாம் தனித்தனியாக ஒரு பேர் இருக்குது. பெரியவா எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறான். பரமேஸ்வரனுடைய தனுஷுக்கு பினாக்கம்னு பேர். பினாக்கம்னு சொல்லக்கூடிய தனுஷை கையில் வச்சுட்டு இருக்கிறதுனால தான் அவர் பினாக்க பாணி. இங்கே பாணினாக்கா கையில் பிடிச்சுட்டு இருக்காருங்கிறதுனால பினாக்க பாணி அப்படின்னு அவருக்கு பேர். அதே மாதிரி மகாவிஷ்ணுடைய தனுஷுக்கு ஷாருங்கம்னு பேர். ஷாருங்கத்தை கையில் பிடிச்சுட்டு இருக்கிறதுனால ஷாருங்க பாணி. அதே மாதிரி இங்கே நம்ம வீணையை பார்க்கும் பொழுது நாரதரனுடைய கையில் இருக்கக்கூடிய வீணைக்கு மகதின்னு பேர். அவர் கூடவே தும்புருன்னு ஒருத்தர் இருப்பார். தும்புரு நாரதன்னு ரெண்டு பேரும் சேர்த்துன்னா சொல்கிறோம். தும்புருவனுடைய வீணைக்கு கலாவதின்னு பேர். சாக்ஷாத் சரஸ்வதியினுடைய வீணைக்கு கச்சபின்னு பேர் அப்படின்னு பெரியவாளுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வருது. கச்சப்பம்னு சொன்னாக்கா ஆமை, டார்டாய்ஸுங்கிறோம். இந்த கச்சப்பி வீணையினுடைய குடம் ஆமை மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கிறதுனால அதுக்கு கச்சப்பின்னு பேர் அப்படின்னு பேர் காரணம் கொடுக்குறா பெரியவா. இன்றைக்கும் ஃபிலிப்பீன்ஸ் மாதிரி ஊர்களில் இந்த மாதிரி ஒரு வீணை இருக்கிறதாகவும் அதுக்கு கட்ஜபின்னு அவள் பேர் வச்சுருக்கா அப்படின்னும் ப்ரொஃபஸர் சாம்பமூர்த்தி எடுத்து சொல்கிறார் அப்படின்னு பெரியவா ஒருத்தர் பற்றி இங்கே கோட் பண்ணுறான். இந்த பேக்ரவுண்டை வச்சு பார்க்கும்பொழுது இன்னொரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரஸ்வதி தேவியினுடைய வழிபாடுங்கிறது லோகம் முழுக்க வியாபிச்சிருக்கு. இந்த ஊர் அந்த ஊர்னு சொல்ல முடியாது. டிக்ளேர்டு இஸ்லாமிஸ்ட் நேஷன்ஸ் எல்லாம் இருக்கே, அவெல்லாம் கூட சரஸ்வதியை முக்கியமான தெய்வங்களாக வச்சு வழிபாடு நடத்தின்னு இருக்கா. உதாரணமாக சொல்லணுன்னாக்கா நம்ம அந்த காலத்து ஜாவான்னு சொல்லக்கூடிய இந்தோனேஷியா, அவளுக்கு சரஸ்வதி ஒரு முக்கியமான தேவதையாக இருந்துட்டுருக்கா. எந்த அளவுக்கு அவள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான்னு பார்த்தா, வாஷிங்டனில் இந்தோனேஷியன் எம்பசி இருக்குது. அந்த எம்பசிக்கு முன்னாடி அவள் வச்சுருக்கக்கூடிய சிலைகள், விக்கிரகங்கள் மாதிரி எம்பசிக்கு முன்னாடி அவளுடைய ஊரை, அவளுடைய கலாச்சாரத்தை பறைசாற்றக்கூடியதாக சில விக்கிரகங்கள், சிற்பங்கள்லாம் வைக்கிறாள். அப்படி வச்சுருக்கக்கூடியதில் முக்கியமான ஒரு சிற்பம் என்னென்னா மகா சரஸ்வதியினுடைய ஒரு சிற்பம் வச்சுருக்கா. ரொம்ப அற்புதமான பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு சிற்பம். வெள்ளை வெள்ளையர்னு ஒரு ஹம்சபக்ஷியில் சரஸ்வதி நின்றுட்டு கட்டாட்சம் பண்ணுற மாதிரி அவளுக்கு முன்னாடி 2-3 பேர் கையில் புஸ்தகத்தை வச்சுட்டு குழந்தைகள் வாசிச்சுட்டு இருக்கா மாதிரி அவள் பண்ணி வச்சுருக்கா. இது இந்தோனேஷியன் எம்பசியில். அதே மாதிரி ஜாவாலிருந்து கிடைத்த பழங்கால பொருட்கள் அப்படின்னு சொல்லி நியூயார்க்கில் த மெட்ரோபாலிட்டன் மியூசியம் ஆஃப் ஆர்ட்னு வச்சுருக்கா. அதில் கச்சபின்னு சொல்லக்கூடியதாக ஒரு வீணை,
வீணைனா நம்ம பார்க்குற ஷேப்பில் இல்லை, கொஞ்சம் ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் பழங்காலத்து ஒரு தந்தி வாத்தியம் அப்படின்னு சொல்கிறதாக அவள் அதை ஐடென்டிஃபை பண்ணி இது ஜாவாலேருந்து, வெஸ்டர்ன் ஜாவாலேருந்து கிடச்சிது, இதுக்கு பேர் கச்சபின்னு பேருன்னு சொல்லி இன்றைக்கும் இந்த மெட் மியூசியமில் அதை வச்சுருக்கா. ஸோ பெரியவா சொல்கிற பாயிண்ட் நமக்கு அதோட டைரெக்டாக கனெக்ட் ஆகி இதில் வர்றது. அதே மாதிரி புரூக்லின் மியூசியம்லேயும் கச்சப்பி வீணா அப்படின்னு சொல்கிறதாகவே தனியாக ஒரு வீணை, அது ஒரு மரம், ஐவரி, இது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணதாக அந்த வீணையை தனியாக ஐடென்டிஃபை பண்ணி அது அழகாக அவள் ஒரு டிஸ்பிளே பீஸாக இப்போ பண்ணி வச்சுட்டு இருக்கா. கச்சப்பி வீணான்னு பேர். அதுவும் பழங்காலத்து வீணா அவளுக்கு கிடச்சிருக்கு. கச்சப்பின்னா என்ன அர்த்தம்னே தெரியாத ஊரில் அவள் இது எல்லாத்தையும் இங்கேருந்தெல்லாம் தேடி எடுத்துகிட்டு போய் அவள் டிஸ்பிளே பீஸாக வச்சுட்டு இருக்கா. இது ஒரு பக்கம். பெரியவா சொன்ன அந்த இன்னொரு பாயிண்ட் இருக்கே, ஃபிலிப்பீன்ஸில் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்கான்னு ப்ரொஃபஸர் சாம்பமூர்த்தி சொன்னாருங்கிறாரு. அந்த பாயிண்ட்டு நம்ம ஃபர்தராக ரிசர்ச் பண்ணி பார்த்தாக்கா, ஃபிலிப்பீன்ஸ் ஒரு காலத்தில் சம்ஸ்கிருதமும் தமிழும் நிறைய பேசிகிட்டு இருந்ததான ஒரு தமிழ் காலனியாக இருந்திருக்கலாம் அப்படின்னும் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் நமக்கு தெரியுது. அங்கே இந்த ஃபிலிப்பீன்ஸில் பேசக்கூடிய டேகலாகுங்கிற லாங்குவேஜில் நிறைய சம்ஸ்கிருத வார்த்தைகள், நம்ம நரகம்ங்கிறதுலேருந்து தர்மங்கிறதுலேருந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸோட இந்த வார்த்தைகள்லாம் அப்படியே அவளுடைய லாங்குவேஜில் இன்னி வரைக்கும் இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவளுடைய கல்ச்சரில் பழங்காலத்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக அந்த ஃபிலிப்பீன்ஸில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கச்சபிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்கிறதாக இப்போவும் அவளுடைய ரெஃபரன்ஸ் மெட்டீரியலில் நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அந்த கச்சபிங்கிறது சம்ஸ்கிருதத்திலேருந்து அங்கே போகும்பொழுது கட் ஜபி அப்படின்னு அங்கே போகிறது. அதே மாதிரி அந்த ஃபிலிப்பீன்ஸில் மல்டிபிள் ஐலாண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஊர்கள் சேர்ந்த ஐலாண்ட்ஸ் சேர்ந்த ஒரு நாடாக ஃபிலிப்பீன்ஸுங்கிறது இருக்குது. அதுக்குள்ளே போகும்பொழுது ஒரு ஊரில் அந்த பேர் கச்சப்பிங்கிறது ஒரு விதமாக மாறி இருக்கு. அதுவும் நம்ம பார்க்குறோம். குட்டி அப்பின்னு இருக்குது, குட்டி அப்பின்னு ஒரு இடத்துல பேர் இருக்குது. அது எல்லாமே ஐட்டம் என்னன்னு பார்த்தாக்கா அவளே ஒத்துக்கிறா, இது கச்சப்பிங்கிற மூலத்திலேருந்து வந்த நாமா தான். எங்கள் ஊரில் ஒருத்தர்கிட்ட போகும்பொழுது ஒரு பேராக அது மாறி போயிருக்கு அப்படின்னு. கோட்டி அப்பி, குட்டி அப்பி, குட்டி அப்பின்னு எல்லாம் இங்கேருந்து போன வார்த்தையை அப்படி மருவி போயிருக்கு. அப்போ இந்த கச்சப்பிங்கிற ஒரு வீணை சாக்ஷாத் இந்த சரஸ்வதியினுடைய வீணை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இவளுடைய வழிபாடு எவ்வளோ தூரத்துக்கு உலகம் முழுக்க பரவி இருந்திருக்குங்கிறதையும் நம்ம இந்த விஷயங்கள்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போது இந்த கச்சப்பிங்கிற ஒரு நேம் கேட்கும்பொழுது நமக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ் நமக்கு மூளையில் தோணிகிட்டே இருக்கும். இங்கே ஆச்சாரியால் விபஞ்சியா காயந்தி தானே சொல்லியிருக்கார், ஆனால் இந்த கச்சப்பி எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு யோசிச்சா சாக்ஷாத் லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஆரம்பத்திலே வரக்கூடிய ஒரு அற்புதமான நாம நிஜ சல்லாப மாதுரிய வினிர்பர்சித கச்சபி அப்படின்னு நாம வருது. அதே நாமா தான் இந்த இடத்துல ஆச்சாரியால் ஒரு ஸ்லோகமாக எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம கண்ணு முன்னாடி விருந்தாக படைக்கிறாருன்னு சொல்லணும். அங்கே என்ன சொல்கிறது, அம்பாளுடைய வாக்கு எப்படி இருக்குன்னாக்கா, சரஸ்வதியினுடைய கச்சபின்னு சொல்லக்கூடிய வீணாகானத்தையும் தோற்கடிப்பதாக, அதனுடைய மாதுரியத்தையும் இனிமையும் தோற்கடிக்கிறதாக அம்பாளுடைய வாக்கு இருக்குது அப்படின்னு அந்த நாமா சொல்கிறது. நிஜசல்லாப மாதுரிய வினிர்பர்சித கச்சபி அப்படின்னு. இப்போ அதே விஷயந்தான் இங்கே பார்க்க போகிறோம். ஆச்சாரியால் அந்த கச்சபிங்கிற நாமாவை சொல்லாமைக்கு இங்கே விபஞ்சியான்னு டைரெக்டாக இப்படி ஆரம்பிச்சிருக்கார். அப்போ விபஞ்சியில், அதாவது வீணையில், காயந்தின்னு சொன்னாக்கா வீணையில் பாட்டு பாட முடியுமா? வீணையில் கானம் பண்ணுறா, இசைக்கிறான்னு தான் நேர் அர்த்தம் பண்ணணும். ஆனால் பெரியவா என்ன சொல்கிறா, நேர் அர்த்தம் அப்படி இருந்தாலும் இந்த இடத்துல வீணையை வாசிச்சுண்டு கூடவே பாடுகிற அப்படின்னு தான் நான் அர்த்தம் பண்ணுறேன். எதனால் அப்படி அர்த்தம் பண்ணுறேன், அந்த எக்ஸ்டெண்டட் மீனிங் எதனால் எடுத்துக்கிறேன்னு சொன்னாக்கா மீதி வர வார்த்தையை வச்சு தான். இந்த ஃபஸ்ட் லைனில் மீதி என்ன வருது, விவிதம் அபதானம் பசுபதேஹேன்னு சொல்லியிருக்கு. பசுபதேஹே அதாவது பரமேஸ்வரனுடைய அப்படிங்கிற மீனிங்குங்க. சில புஸ்தகங்களில் பாடபேதமாக இதுக்கு பசுபதேஹே அப்படிங்கிறதுக்கு பதிலாக புரரிப்போஹோ அப்படின்னும் நாம கொடுத்துருக்கா. ஆனால் ஜாஸ்தி யூசேஜில் இருக்கிறது பசுபதேஹேங்கிறது. ப்ளஸ் முக்கியமாக பெரியவா அந்த வார்த்தையை வச்சு தான் இங்கே நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறா. மீனிங்கை பொறுத்த வரைக்கும் பெருசாக அதுக்கு டிஃப்ரென்ஸ் கிடையாதுங்கிறதுனால அந்த பாட்டமும் ஓகே தான். புரரிப்புன்னு சொல்லக்கூடிய பரமேஸ்வரனுடைய முப்புறமெறி செய்த அச்சிவன்னு சொல்கிறோமே, அதனால் அந்த புறங்களுடைய எதிரியாக இருந்து அதை அழித்தவர்ங்கிறதுனால அதுவும் பரமேஸ்வரனை தான் குறிக்கிறது.
புரரிபோஹோன்னு. இங்கே பசுபதேஹேனா இந்த ஜனங்களையெல்லாம் காப்பாற்றி ரட்சிக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய மகிமை அப்படின்னு இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். அப்போது பசுபதேஹே என்ன பண்ணுறார், அதுக்கு முந்தின வார்த்தைகள் விவிதம் அபதானம் கொடுத்துருக்கு. இதுவும் பாடபேதமாக அபதானம் அப்படின்னு சில இடங்களில் வரதுண்டு. மீனிங் வைஸ் ரெண்டும் ஒன்று தான். பெருமைகள் சதாவதானி தசாவதானின்லாம் கேள்விப்படுறோம். அந்த மாதிரி அவதானங்கள், பலவிதமான பெருமைகள். விவிதம் பலதரப்பட்ட, விதமான அப்படிங்கிறது இங்கே விவிதம் அபதானம். அப்போது பசுபதியினுடைய பலதரமான பெருமைகளை எடுத்து சொல்கிறா. அப்படி அந்த பெருமைகளெல்லாம் எடுத்து சொல்லணுமானாக்கா வீணையில் வெறும் தந்தியை மீட்டினாக்கா போகாது. அப்போ கூடவே ஏதோ ஒரு விதத்தில் அதை சொல்லியிருக்கணுமோ இல்லையா? அதனால்தான் சரஸ்வதி வீணை வாசிச்சுண்டே கூட பாடிண்டும் இருக்கா அப்படிங்கிறதாக நான் அர்த்தம் பண்ணுறேன்னு பெரியவா ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். இப்போது சங்கீதம் மாத்திரம் இல்லை, சாகித்ய அழகும் இங்கே சேர்ந்துருக்கு. ஏன்னா பரமேஸ்வரனுடைய லீலா விபூதிகளை, பிரபாவங்களை எல்லாம் எடுத்து சொல்கிறதாக வாயினால் அது எல்லாத்தையும் கீர்த்தனங்களாக இங்கே சரஸ்வதி பாடின்னு இருக்கா. அப்படிங்கிறதுனால அந்த சாகித்ய அழகும் இந்த இடத்துல அப்படியே பொங்கி பிரவாகமாக வந்துட்டுருக்கு. அது கூடவே மதுரமான வீணாகானமும் சேர்ந்து அந்த சபையை நிறைச்சின்ருக்கு. இந்த இடத்துல அழகான இன்னொரு பாயிண்ட்டை பெரியவா எடுத்து நமக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறார். நமக்கெல்லாம் நம்ம யாரானு ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணுறான்னாக்கா, ஆஹா உங்களை மாதிரி உண்டா சார் அப்படின்னு சொல்கிறான்னாக்கா உடனே அப்படியே உச்சி குளிந்து போடும். ஆனால் அவள் அப்படி நம்மளை ஸ்தோத்திரம் பண்ணுறதுனாக்கா ஏதோ அவள் காரியம் நடத்திக்கணுங்கிறதுக்காக, இல்லை ஏதோ நம்மளை பற்றி முழுசாக விஷயத்தை தெரியாமைக்கு ஏதோ ஒன்றத்தை இட்டுக்கட்டி எதையோ ஒன்றத்தை சொன்னால் தான் நம்மளை ஸ்தோத்திரம் பண்ண முடியும். ஏன்னா நம்மளுடைய குவாலிஃபிகேஷன்ஸு, எலிஜிபிலிட்டி அவ்வளோதான். இது சாதாரண மனுஷாளுக்கு. உள்ளபடி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுற லெவலுக்கே நம்ம இல்லைன்னு சொல்லும் பொழுது இன்னொரு எண்டு எக்ஸ்ட்ரீம் அம்பாளுடைய கேஸில் எப்படி இருக்குன்னாக்கா, அவளுடைய மகிமை எல்லையில்லாத அளவுக்கு நிறைஞ்சு இருக்கிறதுனால அதை உள்ளபடி முழுக்க தெரிஞ்சிக்கவே முடியாது யாராலையும். அதனால் அவளுடைய எல்லா மகிமைகளையும் தெரிஞ்சுண்டு அது எல்லாத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதுங்கிறது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிளாக இருக்குது அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட். அதான் நன்னா நினச்சி பார்க்கணும். நம்மளுடைய சைடில் சாதாரண மனுஷாலை நினச்சி பார்க்கும் பொழுது மகிமை எங்கே இருக்குங்கிறத நம்மக்கிட்ட தேடி தேடி பார்க்கணும். தேடி இல்லைங்கிறதுனால எதையோ ஒன்று இட்டு கட்டி ஃபில் பண்ணி நம்மளை ஸ்தோத்திரம் பண்ணுறது. அம்பாளுடைய சைடில் நம்ம எவ்வளோ தேடி தேடி அலசினாலும் முழுக்க நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ நிறைஞ்சு இருக்குது அவளுடைய மகிமைகள், அவ்வளோ இருக்குது. அப்போ சரஸ்வதி அங்கே உட்காந்து அம்பாளுடைய மகிமையன்னா பாடியிருக்கணும். ஏன்னா அவளுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. அவள் தான் சர்வஜ்ஞையாச்சே, எல்லாம் தெரிஞ்சவளாச்சே சரஸ்வதி. அப்போ அவள் அதை பாடினாளா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்கிறதுனால அம்பாளுக்கு மனசில் என்ன ரொம்ப பிடிக்குங்கிறது இவளுக்கு நன்னா தெரியுமோன்னோ. அதனால் அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் இவள் பாடினா. தன்னுடைய மகிமையை ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு முகஸ்துதியாக பண்ணாக்கா அவளுக்கு பிடிக்காது. அவள் மனசு எதில் நிறைஞ்சு இருக்கும், இப்போ ஆனந்தமாக இருக்கும்னாக்கா உத்தமமான ஒரு பதிவிரத்தையாக அம்பாள் இருக்கிறதுனால அவள் ஆத்துக்காரருடைய பெருமையை எடுத்து சொல்லும் பொழுது, அந்த பிரபாவங்களை பாடும் பொழுது மனசு முழுக்க அதில் ஆழ்ந்து சந்தோஷப்படுவோம். அப்படிங்கிறதுனால சரஸ்வதி அந்த இடத்துல சபையில் பரமேஸ்வரனுடைய பெருமைகளை எல்லாம், அவருடைய சரித்திரங்களை எல்லாம், அவருடைய லீலைகளை எல்லாம் அந்த இடத்துல அற்புதமாக எடுத்து கானம் பண்ணுறா அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை பெரியவா நமக்கு இந்த இடத்துல எடுத்து கொடுக்குறா. இதில் பல ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம கவனிச்சிருக்கோம். அம்பாளுடைய மகிமைகள் எண்ணில் அடங்காததுங்கிறது ஒரு பக்கம், பரமேஸ்வர விபூதி எப்படிங்கிறது ஒரு பக்கம், அம்பாள் பதிவிரதா ரத்னமாக இருக்கிறது, ஆகினால ஆத்துக்காரருடைய பெருமையை எடுத்து சொல்கிறதான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறது, சரஸ்வதிக்கு எல்லாமே தெரிஞ்சவளாக அம்பாளுடைய மனசையும் தெரிஞ்சு பரமேஸ்வர விபூதியை பாடுறவளாக இருக்கா. இப்படிங்கிற பல விஷயங்கள் சின்ன சின்னதான ஃபேக்டர்ஸு, ஆனால் எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸாக நமக்கு பெரியவா இதுலேருந்து காமிச்சு கொடுக்குறா. இப்போ இதே பாயிண்ட்டு இவளுடைய மனசு இந்த இடத்துல பரமேஸ்வரனுடைய லீலைகளில் ஆழ்ந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை 51வது ஸ்லோகத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சிவே ஸ்ருங்காரார்த்ரா அப்படின்னு வந்த ஸ்லோகத்தில் கிரீஷ சரித்தே விஸ்மயவதி, பரமேஸ்வரனுடைய சரித்திரத்தை கேட்பதில், அவருடைய லீலைகளில் கேட்பதில் ஆச்சரியமடைந்தவளாக, விஸ்மயம் அடைந்தவளாக அப்படி நிறைஞ்சு அப்படி மூழ்கி லயிச்சு உட்காண்டிருக்கா அப்படிங்கிறதாக அங்கே பார்த்தோம்.
அப்போவே பார்த்தோம் இந்த பரமேஸ்வரனுடைய லீலைகள்னாக்கா எத்தனை விதமான லீலைகள் இவர் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள்ஸ்லாம் அப்போ பார்த்தோம். ஒரு திரிபுர தகனமாகட்டும், மன்மத தகனமாகட்டும், இல்லை இவர் பிட்டுக்கு மண் சுமந்து பெரம்படிப்பட்ட கதையாகட்டும், எத்தனை திருவிளையாடல்கள் இங்கே பண்ணியிருக்கார், எல்லாமே லிஸ்ட்டு அடிக்கின்றே போகலாம், அதுக்கு எண்ட்லெஸ். அதனால் அவருடைய லீலைகளை மனசு நிறைய அதை ரசித்து சந்தோஷப்படுபவளாக அம்பாள் இருக்காங்கிறதுனால சரஸ்வதி தன்னால் முடிஞ்ச மட்டும் அதை பற்றியே பாடிண்டு வீணாகானம் பண்ணின்னு இருக்கா அப்படின்னு இப்போ ஃபஸ்ட் லைன். விபஞ்சியா காயந்தி, விபஞ்சின்னு சொல்லக்கூடிய வீணையை மீட்டிக்கொண்டு பாடிக்கொண்டும் இருப்பவளாக இந்த சரஸ்வதி இருக்கா. விவிதம் அபதானம் பசுபதேஹே, விதம் விதமான லீலைகளை பெருமைகளை, அது யாருடையது? பசுபதியினுடைய பெருமைகளை அப்படி வீணையில் கானம் பண்ணிக்கொண்டு பாடிக்கொண்டிருப்பவளாக அவள் இருக்கான்னு ஃபஸ்ட் லைன் ஆகிடுது. தர்பார் அல்லது சந்நிதி அம்பாளுடையதாக இருக்குது, பாடுறது சரஸ்வதி, கூடவே வீணை, அதுவும் இருக்கிறதுலே வசதியாக இருக்கக்கூடிய சரஸ்வதியினுடைய வீணாகானம், கூடவே சங்கீத அமிர்தம். எப்படி சாகித்யம் வருதுனாக்கா பரமேஸ்வர லீலை, இப்படி எல்லாமே டாப் கிளாஸாக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸாக நிறைஞ்சிருக்கு. அப்படி எல்லாமே டாப் கிளாஸாக நம்ம ஒரு கச்சேரியே பார்க்குறோம். ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார், அவர் ரொம்ப நன்னா பாடக்கூடியவர், கூடவே சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக, ஒரு வயலின்காரர், ஒரு மிருதங்கம் எல்லாம் சேர்ந்து அமைஞ்சு கொடுத்தனாக்கா கச்சேரி எப்படி களகட்டும். ஒரு சாதாரண மனுஷாலாக உட்காந்து அந்த இசையை ரசிக்கிறதுக்கு போகிற நமக்கே மனசு அப்படியே முழுக்க ஆழ்ந்து அமிழ்ந்து அப்படியே கொஞ்ச நேரம் எல்லா கஷ்டங்களையும் மறந்து உட்காரக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறதோ இல்லையா? அது மாதிரி இந்த இடத்துல எல்லாமே உச்சியாக இருக்கக்கூடியது, இன்க்ளூடிங் சாகித்யம், பரமேஸ்வர லீலை, இப்படி எல்லாம் சேர்ந்து நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அதில் அம்பாள் எப்படி இருக்கான்னா அந்த சங்கீதத்தில் அப்படியே முழுக்க நனைஞ்சு நிரம்பி ஆனந்தமாக உட்காண்டிருக்கலாம். அதுலேயே சொக்கி போய்ட்றா, சொக்கி லயிச்சு போய்ட்றாலாம். அப்படி லயிச்சு போகும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி ஒரு மியூசிக்கை ரசித்து கேட்டுட்டு இருக்கும்போது ஒன்று கையால் தாளம் போடுறோம், இல்லை தலையை அசைக்கிறோம், இப்படி அப்படியும் ஆட்டுறோம். அதே மாதிரி இங்கே அப்பப்போ தலையை மெதுவாக அப்படி அம்பாள் அசைச்சு ரசிக்கிறாளாம். அதுதான் அடுத்த லைனில் ஆச்சாரியால் சொல்கிறா, சலித சிரசா அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறா. துவயாரப்தே வக்தும் சலித சிரசா சாது வச்சனே. சலித சிரசா, சிரஸ்னாக்கா தலைன்னு நமக்கு தெரியறது, சலித இப்படியும் அப்படியும் போகிறது. இங்கேயும் ஒரு ஃபைன் பாயிண்ட் பிரிவாக எடுத்து சொல்கிறேன். நம்ம கைத்தட்டி அப்ளாஸ்லாம் கொடுக்குறோமே, அதுக்கு கரக்கம்பம்னு பேர். அப்படி பண்ணுறதுக்கு அவ்வளோ டெலிகசி அதில் இல்லை, அதாவது மென்மையாக சாஃப்ட் நேச்சராக அது இல்லை கையை தட்டுறதுங்கிறதுல. ஆனால் அதையே தலையை ஆட்டி ஆமோதிக்கிறதுங்கிறது இருக்கேன், அதுக்கு சிரக்கம்பம்னு பேர். இங்கே அம்பாள் ரொம்ப மென்மையானவளாக டெலிகேட்டாக இருக்கிறதுனால அப்படி சிரக்கம்பம் மாத்திரம்தான் பண்ணுறா அப்படின்னு அந்த ஒரு ஃபைன் பாயிண்ட்டு பெரியவா எடுத்து காமிக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் ஹாஸ்யம் வேறு. பெரியவா சொல்கிறா, ஒரு சங்கீத கச்சேரியில் உட்காந்து நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம்னாக்கா அங்கே பாடுறவரை இன்னும் உற்சாகப்படுத்துகிற மாதிரி நல்லத்தை கவனித்து சட்டுன்னு நம்ம ஆஹா பேஷ் அப்படின்னு இந்த ஒரு ரசிப்பை நம்ம அவளுக்கு தெரியப்படுத்தணும். சப்போஸ் ஒருத்தர் ரொம்ப நன்னா பாடாட்டா கூட நம்ம ஆனந்தப்பட்டுண்டு ஏதோ ஒன்று ரெண்டு அவர் உற்சாகப்படுத்தினோன்னா அதனாலேயே அவளுக்கு நல்லதாக ஒன்று ரெண்டு சங்கதி விழுந்துடும் அப்படிங்கிறான். அப்போ நம்ம நன்னா மனசு விட்டு ரசிக்கணும். நாம் தான் ரொம்ப பெரியவர், ரொம்ப விஷயம் தெரிஞ்சவருங்கிற மாதிரி உம்மனா மூஞ்சி மாதிரி உட்காந்துருக்கக்கூடாது. மூஞ்சியை கடுகடுன்னு வச்சுட்டோ, இல்லை அவள் பண்ணுற தப்பை மட்டும் பார்த்து மூஞ்சியை சுழிச்சுட்டோலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாக்கா பாட்டை கேட்குறவன் தப்பு எடுக்கிறதுக்கே வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுடுத்துனாக்கா அந்த நினப்பு வந்த உடனேயே பாடுற வித்வானுக்கு ஒரு வெலவெலப்பு வந்துடும், அவளுடைய கல்பனா சக்தியும் ஓடியே போயிடும். அப்போ அவகிட்ட இருக்கிற விஷயங்களை வெளியில் கொண்டே வர முடியாது, நல்ல விஷயங்களை அப்படிங்கிறான். இது சங்கீதத்தில்னு மாத்திரம் இல்லை, பாட்டு, எழுத்து, படிப்பு, விளையாட்டு எல்லாத்துலேயும் இப்படி தான். ஒருத்தர்கிட்ட இருக்கிற சின்ன சின்னதான நல்ல விஷயங்களையும் பார்த்து நம்ம அதை சப்போர்ட் பண்ணி அவளை உற்சாகப்படுத்தி வெளியில் கொண்டு வரணும். அந்த மாதிரி இங்கே பாடுற ஆர்டிஸ்ட்டும் பெரிய ஆர்டிஸ்ட்டு சரஸ்வதி. அவள் பரம அற்புதமாக கானம் பண்ணிகிட்டே போகிறா. அவளை இன்னும் உற்சாகப்படுத்துறதுக்காக இப்படி அம்பிகை லைட்டாக அப்படி தன்னுடைய தலையை ஆட்டி சிரக்கம்பம் பண்ணுறா, இன்னும் அவளை உற்சாகப்படுத்துகிறா. இப்படிங்கிறதெல்லாம் ஆச்சாரியால் அழகாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கா. இந்த ரெண்டாவது லைனில் வரக்கூடிய துவயாரப்தே பக்தும் அப்படிங்கிற வார்த்தை வருத. இதை எப்படி பிரிக்கிறோன்னா, துவயா
ப்ளஸ் ஆரப்தே ப்ளஸ் வக்தும்னு 3 வார்த்தைகள். துவயாரப்தே வக்தும் அப்படின்னு. துவயான்னு சொன்னாக்கா உன்னால் அப்படின்னு மீனிங், டைரக்ட் மீனிங். இங்கே ஆச்சாரியால் யாரை பார்த்துட்டு பாடுறா? சாக்ஷாத் அம்பிகையை கண்ணு முன்னாடி தரிசனம் பண்ணிட்டு நமக்கும் தரிசனம் பண்ணி வச்சுட்டு பாடுறா. அப்போ அம்பாளை பார்த்து சொல்கிறார், உன்னால் துவயா ஆரப்தே ஆரம்பிக்கப்பட்டது. என்ன ஆரம்பிக்கப்பட்டது? வக்தும். வாக்குன்னு சொன்னாக்கா சொல்லு, பேச்சுன்னு நமக்கு தெரியறது. வக்தும் சொல்வதற்கு இந்த இடத்துல. அப்போது துவயா ஆரப்தே வக்தும்னாக்கா உன்னால் சொல்ல ஆரம்பிக்கப்பட்ட போது, நீ ஏதோ ஒன்றத்தை சொல்ல ஆரம்பிக்கிற அந்த ஒரு டயத்தில், அந்த க்ஷணத்தில் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். துவயாரப்தே வக்தும் சலித சிரசா. சலித சிரசா தலையை அப்படி லைட்டாக ஆட்டிண்டு ஒரு ஆமோதிக்கிற மாதிரி, ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி தலையை ஆட்டிண்டு நீ எதையோ ஒன்றத்தை சொல்ல ஆரம்பிக்கும்போது, என்னத்தை சொல்ல ஆரம்பிக்கிற? சாது வச்சனே அப்படின்ட்டு. சாது வச்சனே, சாது வச்சனம்ங்கிறது நல்வாக்கு, பாராட்டு மொழி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ இத்தனை நேரமாக அம்பாள் இப்போ பாட பாட தலையை ஆட்டி ரசிச்சுட்டு இருக்கா. அப்படி ஒரு ஸ்டேஜில் ரொம்ப நன்னா பாடுறாளே, இவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த சாகித்யம், இதுக்கு நம்ம தலையை மாத்திரம் ஆச்சா போகாது, 1-2 வார்த்தை பாராட்டாக சொல்லலாம், பேஷ் பலே ஷபாஷ் அப்படின்னு ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு நினச்சவளாக அப்படி பாராட்டு வார்த்தை சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாள். அந்த மாதிரி ஏதோ 1-2 வார்த்தை அப்படி அம்பாள் வாயிலிருந்து உதுந்துடுறதுன்னு வச்சு பார்ப்போம். முழுசாக கூட அவள் சொல்லி முடிக்கலை, அவளுடைய அப்ரிசியேஷன் இன்னும் கன்வே பண்ணலை. அப்படி சொல்ல ஆரம்பித்து ஏதோ ஒரு வார்த்தை விழுந்திருக்கு அப்படிங்கிறதோடு நிறுத்திப்போம். ஏன்னா ஆரப்தேன்னு கொடுத்துருக்க. அப்படி சொன்ன உடனேயே, சொல்ல ஆரம்பித்த உடனேயே என்ன நடந்ததுன்னா 3வது லைனில் சொல்கிறார், ததீயைர் மாதுர்யைஹி அபலபித தந்திரி கலரவாம். ததீயைஹி மாதுர்யைஹி முதல் 2 வார்த்தை அது சேரும்போது ததீயைர் வந்துடும் நடுவில். பிரிக்கச்ச ததீயைஹி மாதுர்யைஹி அப்படின்னு பிரிக்கிறோம். ததீயைஹி அதனுடைய, அதாவது நீ சொல்ல ஆரம்பித்த அந்த வச்சனம் இருக்கே, அந்த சாது வச்சனம், ஒரு நல்மொழி, அதனுடைய மாதுர்யைஹி மாதுரியத்தினால், அந்த இனிமையினால் அப்படின்னு. அப்போ நீ சொல்ல ஆரம்பித்த அந்த வார்த்தை இருக்கே, அந்த ஒரு சின்ன வார்த்தை வெளிப்பட்டுதே, அதனுடைய மாதுரியத்தினால், அதனுடைய இனிமையினால் அபலபித அவமதிக்கப்பட்டன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், அல்லது மறுக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். எது அவமதிக்கப்பட்டதுன்னா தந்திரி கலரவாம். தந்திரின்னு சொன்னாக்கா வீணை தந்தி, அதுதான் அந்த தந்திரி தான் தமிழில் தந்தின்னு வந்திருக்கு. கம்பின்னு அர்த்தம். கம்பி வழியாக டெலகிராம் போகிறதுனால அது இங்கிலீஷில் ஒயர்னு சொல்கிறோமோன்னோ, அதே மாதிரி நம்ம தமிழ் அதனால் அதை தந்தின்னு சொல்கிறோம், ஏன்னா அது ஒயர் மூலமாக போகிறது. பட் தந்திங்கிற வார்த்தைக்கு ஒரு கம்பி அல்லது ஒரு ஒயர்னு அர்த்தம். இப்போது தந்திரி கலரவாம். கலரவாம்னா இனிமையான ஒரு ஒலி. அப்போ வீணை தந்தியிலிருந்து வரக்கூடிய அந்த இனிமையான ஒரு ஒலி அவமதிக்கப்பட்டதுன்னு இங்கே நினைக்கிறாளாம் சரஸ்வதி. அப்போ அம்பாள் ஆமோதனமாக சொல்லக்கூடிய அந்த வாக்கினுடைய ஆரம்பத்திலேயே அதனுடைய மாதுரியம் வெளியில் வரும் பொழுது, அவள் குரலினுடைய இனிமையை அப்படி கேட்ட உடனேயே, ஆஹா நம்ம வீணையிலிருந்து வந்துட்டுருக்கே, இந்த தந்தியிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு இனிமையான ஒலி அவமதிக்கப்பட்டது அப்படின்னு சரஸ்வதி நினச்சுட்டாலாம். ஏன் அவமதிக்கப்பட்டதுன்னாக்கா, அம்பாளுடைய வாய்ஸ் இருக்கே, அதில் வரக்கூடிய அந்த ஒரு ஸ்வீட்னஸ், அந்த மாதுரியம் இந்த வீணத்தந்தியை விட, இதிலிருந்து வரக்கூடிய ஒளியை விட எத்தனையோ மடங்கு வசதியாக இருக்குது அந்த இனிமை. அதனால் இனிமேல் நம்ம இதை எங்கே வாசிக்கிறது அப்படின்னு அவன் நினைக்கிற மாதிரி இது அவமதிக்கப்பட்டது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாலாம். கூடவே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அம்பாளுடைய அந்த ஒரு சின்ன வார்த்தை கேட்ட உடனே இவள் தன்னுடைய கானத்தையும் நிறுத்திண்டு தலையை குனிஞ்சுண்டுட்டா சரஸ்வதி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இத்தனை நேரம் விதவிதமாக எவ்வளோ பாட்டு பாடிட்டு இருந்தா, எவ்வளோ கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தா, அதில் இவளுடைய குரலும் சேர்ந்துனா ஒலிச்சுட்டு இருந்தது. அப்போ அந்த குரலும் அதனுடைய மாதுரியமும் வீணையினுடைய மாதுரியமும் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போயிடுத்து.
அம்பாளுடைய ஒரு சின்ன வார்த்தை அப்படி வெளில வரும்பொழுது அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம ஒரு கம்பேரிசன் இதில் புரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம முன்னாடி ஒரு ஸ்லோகத்தில் அம்பாளுடைய புன்னகைக்கு முன்னாடி அந்த நிலாவினுடைய சந்திரிகையும் புளிச்ச கஞ்சியாக போயிடுத்தோ, அது மாதிரி இந்த இடத்துலன்னு கம்பேரிசன் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, அப்படி ஆயிடுத்து, இது அவமதிக்கப்பட்டதே அப்படின்னு நினச்சிட்டு அடுத்தது சரஸ்வதி என்ன பண்ணான்னா 4வது லைனில் சொல்கிறார், நிஜாம் வீணாம் வாணி நிச்சுலயதி சோளேன நிபிருதம். நிஜாம் வீணாம்னா தன்னுடைய வீணையைன்னு அர்த்தம். வாணி இந்த இடத்துல தான் சரஸ்வதிங்கிற ஒரு வார்த்தையே வருது. முதல் 2-3 லைனில் அவளை பற்றின மென்ஷனே இல்லை. இங்கே கரெக்டாக யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு வாணின்னு தெளிவாக சொல்கிறார். நிஜாம் வீணாம் வாணி. அப்போ சரஸ்வதி தேவி தன்னுடைய வீணையை நிச்சுலயதி சோளேன நிபிருத்தம். நிச்சுலயதி மூடுகிறாள், கவர் பண்ணுறா. சோளேன உரையினால் மூடுறா. எப்படி மூடுறான்னா நிபிருத்தம், நன்னா கொஞ்சம் கூட வெளில கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அதை அப்படியே மறைச்சி உடனே ஒரு கவர் போட்டு, ஐயோ இது இனிமேல் யார் கண்ணுக்கும் பற்றப்படாதே, ஏன்னா அவமானப்பட்டு போச்சு இந்த வீணை, இனிமேல் இது யார் கண்ணிலையும் பட வேண்டாமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அவமானத்தில் குறுகினவளாக அதை எப்படி மூடினாக்கா சட்டுன்னு எப்படி எல்லாருக்கும் தெரியாமல் அதை மறைச்சிரும். அந்த மாதிரி யார் கண்ணிலையும் அது பாத்திர முடியாதபடிக்கு உரையினால் அதை போட்டு உடனே மூடி மறைச்சுவிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு வெட்கத்தில் தலை குனிந்தவளாக தன்னுடைய வீணையையும் ஒரு உரையை போட்டு உடனே மூடிவிட்டாள் அப்படிங்கிறதாக நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். இங்கே இன்னொரு அழகான பாயிண்ட் சொல்கிறா பெரியவா. சாதாரண வித்வான்களாக இருந்தாக்கா தன்னை விட இன்னொருத்தர்கிட்ட திறமை இருக்கிறத ஒத்துக்க மாட்டா. ஆனால் சரஸ்வதி அப்படி இல்லை. அதனால தான் அவள் எப்படி நினைக்கிறாளாம், இங்கே சூரியனுக்கு முன்னாடி விட்டில் பூச்சி பறந்து காட்டினா மாதிரி இப்பேற்பட்ட மதுர கண்டம், உளவு இனிமையான ஒரு தொண்டை உடையவள் முன்னாடி நம்முடைய கான வித்தியை போய் காட்டினோமே, பெற்ற தாயிடம் கற்ற வித்தை அப்படின்னு சொல்லுவாளே, அது நிஜமாக போயிடுத்தேன் அப்படின்னு நினச்சிட்டு சரஸ்வதி தலையை குனிஞ்சுண்டாலாம். சரி, நம்ம தலையை குனிஞ்சுண்டாச்சு, இந்த வீணை அதுவும்னா தோற்று போயிருக்கு, அது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா அந்த குடம் பெருசாக முகத்தை காமிச்சுட்டேன்னா இருக்குது வெளியில். அப்போ அதுவும் தலையை குனிஞ்சுண்டாகணும், வெளியில் யார் கண்ணிலையும் படப்படாது, தோற்று போன பிறகு யார்கிட்டையும் தலையை காட்டப்படாதுன்னு சொல்லுவாள். அதனால் உடனே தலையை துணியை போத்திண்டு அப்படி ஒதுங்கி போயிடுவாளோன்னோ, அது மாதிரி தோற்று போன வீணையும் தம் மூஞ்சியை வெளில காட்டப்படாதுன்னு அவன் நினச்சாலாம். அதனால் ஒரு உரையை போட்டு நன்னா அதை இழுத்து மூடிவிட்டா அப்படிங்கிறதாக இங்கே மீனிங் கொடுத்துருக்கார். இப்போது சில ஃபைன் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். சரஸ்வதி அம்பாளுக்கு பிடிக்கும்னு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டு பரமேஸ்வர சரித்திரங்களை கானமாக பாடிட்டு இருந்தா அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் கூட இன்னொரு ரீசன் தோன்றுறது, ஏன் அவ்வளோ ரசித்து சந்தோஷமாக பாடுறான்னு. எல்லாருக்கும் இந்த பிறந்த வீட்டு பெருமைங்கிறது ஒன்று இருக்கோ இல்லையோ, அதை சொல்கிறதுனாக்கா இன்னும் ரொம்ப ஒரு சந்தோஷத்தோடு தானே பெண்கள்லாம் பண்ணுறான். அது மாதிரி சரஸ்வதியும் இங்கே பிறந்தாத்து பெருமையை தான், ஏன்னா சாட்சாத் இந்த பரமேஸ்வரனுடைய சகோதரியாக சரஸ்வதியை சொல்கிறது. இதுவும் பெரியவா வேற ஒரு இடத்துல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். எப்படி இந்த தட்சிணாமூர்த்தி பார்த்தாக்கா இருக்காரோ அதே மாதிரி, அதே நிறம், அதே மாதிரி கையில் ஒரு ஜபமாலை, அதே மாதிரி ஞானத்தை கொடுப்பவர்களாக மேதாசக்தியை அருள்பவராக இவளும் இருக்கா அப்படின்னு பல விஷயங்கள் கம்பேரபிளாக நம்ம பார்க்குறோம். அப்படி தன்னுடைய சகோதரருடைய பெருமையை எடுத்து சொல்கிறதுன்னு சொன்னாக்கா என்ன, சரஸ்வதிக்கு இன்னும் சந்தோஷமாக தானே சொல்ல போகிறா. அதனால் பிறந்தாத்து பெருமையை இன்னும் ரசித்து நன்னா அவள் பாடின்னு இருந்தாங்கிறத பார்க்குறோம். இவா 2 பேருக்கும் ஜபமாலை சிமிலராக கையில் இருக்குது. 2 பேரும் இப்படி புத்தி சக்தியே மேதாசக்தி அனுகிரகம் பண்ணுறவாளாக இருக்காங்கிறது மாத்திரமில்லை, எப்படி சரஸ்வதி ஒரு வீணை வச்சு வாசிச்சுட்டு இருக்காங்கிறத விசேஷமாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோமோ, இப்போ லக்ஷ்மி வீணை வச்சு வாசிச்சுட்டு இருக்கிறதாகவோ இல்லை துர்கை வாசிக்கிறதாகவோ நம்ம பார்க்கறதில்ல இல்லையா. சரஸ்வதி தான் வீணையோடு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வீணை வச்சு வாசிக்கிறவராக யார் இருக்கான்னு பார்த்தாக்கா திருநாவுக்கரசர் தேவாரத்தில் அற்புதமாக நமக்கு ஒரு தரிசனம் பண்ணி வைக்கிறார். சாட்சாத் பரமேஸ்வரனே தான் கையில் அப்படி வீணையை வச்சுட்டு வாசிக்கிறவராக, பெருங்கடன் மூடி பிரளயங்கொண்டு பிரமனும் போய் இருங்கடன் மூடி இறக்கும் இறந்தான், கலேபரமும் கருங்கடல் வண்ணன் கலேபரமும் கொண்டு கங்காளராய் வருங்கடல் மீள
நின்று எம் இறை நல்வீணை வாசிக்குமே அப்படிங்கிறார். எம் இறை, என்னுடைய இறைவனாக இருக்கக்கூடிய இந்த பரமேஸ்வரன் இருக்கானே, அவன் நின்றுண்டு நல் வீணையை வாசிச்சுட்டு இருந்தான். மாசில் வீணையும் மாலை மதியமும்னு கேட்குறோம். அப்படிப்பட்ட வீணை யார் வாசிக்கிறான்னா சாட்சாத் இந்த பரமேஸ்வரன் வீணை கானம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு நமக்கு ஒரு தரிசனம் பண்ணி வைக்கிறார். அப்போ பரமேஸ்வரன் அப்படி வீணையை வாசிச்சுட்டு இருக்கிறவராக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மாத்திரமில்லை, பரமேஸ்வரனுடைய அஷ்டோத்திர சதநாமாவளியில் சாமப்பிரியாய நமகான்னு சொன்ன உடனே ஸ்வரமயாய நமகா அப்படின்னு அவரை கூப்பிடுறது. அப்போ ஸ்வரமயமாக ஸ்வரங்களாகவே இருக்கிறது சாட்சாத் அவரே தான் அப்படிங்கிறது நமக்கு நாமால எடுத்து சொல்கிறது. அப்படி ஸ்வரங்களாகவே அவர் தான் இருக்கார். அவரை பற்றின பெருமையையும் எடுத்து சொல்லி தன்னுடைய சகோதரனுடைய பெருமையை அந்த வீணையில் வாசித்து சரஸ்வதி அந்த ஸ்வரங்களையே பயன்படுத்தி இங்கே அவருடைய அவதானங்களை எடுத்து சொல்கிறா. உட்காந்து கேட்டுருக்கிறவ எப்படி இருக்கான்னா அவளும் சாமகான பிரியான்னு சொல்கிறது, கான லோலுப்பா அப்படிங்கிறது. அவள் சங்கீதத்தில் பரம நாட்டம் உள்ளவளாக, நல்ல ரசனை உள்ளவளாக, ரசஜ்ஞா ரசசேவதிஹி அப்படின்னு இது எல்லாத்துலேயும் அவ்வளவு ரசனை உள்ளவளாக, அந்த ரசமாகவுமே தானே இருப்பவள் தான் அந்த அம்பிகை. அவள் முன்னாடி சரஸ்வதி இப்படிப்பட்ட பரமேஸ்வர சரித்திரங்களை ப்ரெசென்ட் பண்ணின்னு இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படி சொல்லும் பொழுது நமக்கு இன்னொன்று தோன்றுறது, அம்பாள் சந்தோஷப்பட்டா, தலையசிச்சா, சாது வச்சனம் சொன்னா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும் வாஸ்தவம். ஆனால் இதெல்லாம் சரஸ்வதியினுடைய சங்கீதத்தை உத்தேசித்து தானா இருக்கும். பெரியவா சொல்கிறா, பின்ன வேறு என்னத்தை நினச்சிருக்கும் அப்படின்னு யோசிச்சா, சரஸ்வதி பாடினதெல்லாம் ஈஸ்வரனுடைய லீலை இல்லையா. அவளுடைய கானத்தை முக்கியமாக கவனிக்காமல் அந்த கானத்தில் இருக்கக்கூடிய சாகித்யம் இருக்கே, அந்த லைன்ஸ், அதனுடைய பொருள், அந்த லைன்ஸை நன்னா கவனித்து தன்னுடைய பதியின் சரித்திரங்களை நினச்சே அம்பாள் சந்தோஷப்பட்டு சிரக்கம்பம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சரஸ்வதி நினைக்கிறாளாம். அதாவது எவ்வளோ அழகாக நம்ம பாடினோங்கிறது இல்லாமல் எவ்வளோ அழகாக அவருடைய சரித்திரங்கள் இருக்குங்கிறத அவன் நினச்சி ரசிச்சிருக்கலாம். ஏன்னா இவளுடைய தொண்டையிலிருந்து இப்பேற்பட்டதான இத்தனை மதுரமான இந்த ஒரு குரல் வரதே, அவ்வளோ அற்புதமான குரல் உள்ள இந்த அம்பாள் நம்முடைய குரலை போய் ரசித்து நம்ம பாடினதை போய் விசேஷமாக ரசித்தா ஆமோதிச்சிருக்க போகிறா அப்படின்னு கூட சரஸ்வதிக்கு தோணியிருக்கலாம். அப்போ யோசித்து பார்க்குறாளாம், நம்ம என்னமோ நம்ம பாட்டை ரசித்து கவனிக்கிறான்னு நினச்சிட்டு அசடு மாதிரி தென்னேரம் நான் கானம் பண்ணிகிட்டே போனேனே அப்படின்னு அவளுக்கு தோணி போய் அந்த அவமானம் இன்னும் ஜாஸ்தியாக தோணி அதனால் உடனே பாட்டை சட்டுன்னு நிறுத்திக்கணும்னு நிறுத்தியிருக்கலாமோ நம்ம அப்படின்னு பெரியவா இன்னொரு ஆல்டர்னேட் தியரி ஒன்று கொடுக்குறா. அது மாத்திரம் இல்லை, இந்த வாய்ப்பாட்டை நினச்ச மாத்திரம் சட்டுன்னு நிறுத்திட முடியும். ஆனால் தந்தி நாதம்ங்கிறது அப்படி கிடையாது. இப்போ இந்த வீணையிலெல்லாம் நம்ம மீட்டின்னு இருக்கும் பொழுது அதுக்கு அனுரணனம்னு ஒன்று உண்டு. அதாவது எக்கோன்னு சொல்கிறோமே, ரெசொனன்ஸ் அப்படிங்கிறோமே, அது மாதிரி அது மீட்டினாக்கா அந்த மீட்டின பிறகும் கொஞ்சம் நேரமாக அந்த டங்குன்னு அந்த ஒரு சத்தம் போயிட்டு தான் இழுத்துண்டே போய் கொஞ்சம் நேரம் கழித்து தான் அந்த சத்தம் முழுக்க நிற்கும். அப்படி தந்திரி வாத்தியங்கள் எல்லாமே அப்படி தான். சரஸ்வதி என்ன நினைக்கிறா, தான் தலையை குனிஞ்சுட்டாச்சு, வீணையிலிருந்து வரக்கூடிய சப்தமும் உடனே நிற்கணுங்கிறதுக்காக அதை மூடி போட்டால் உடனே கவர் பண்ணான்னு சொல்கிறோம். கவர் பண்ணதுக்கு இன்னொரு காரணம் முக்கியமாக என்னவா இருக்குன்னாக்கா, அதை மீட்டினதை சட்டுன்னு அவள் கையெடுத்துட்டா கூட அந்த டாயிங்குன்னு அந்த அனுரணனம் இழுத்துட்டே தான் போயிருக்கோம். அதனால தான் வாயை மூடிக்கோங்கிற மாதிரி சரஸ்வதி உடனே அதை உரையை போட்டு நன்னா நிபுருத்தம்னு நன்னா மூடியிருக்கான்னு சொல்லி அப்படியும் ஒரு கல்பனை பண்ணி இதை அனுபவிக்கலாம் அப்படின்னு பெரியவா நமக்கு கற்றுக் கொடுக்குறா. இது கூடவே நமக்கு எக்ஸ்ட்ரா போனஸாக பெரியவாளுடைய ஒரு லிங்குவிஸ்டிக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது ஒரு வார்த்தையில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது ஒளிஞ்சின்னு இருக்குங்கிறதுக்காக. இதில் சோழேன நிபுருத்தம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சோழேனாக்கா உரையால், கவர்னால அப்படின்னு நம்ம மீனிங் பார்க்குறோம். இல்லை சோழின்னா உரைன்னு அர்த்தம். லா லா ரெண்டுத்தில் ஒன்று மாறி வரலாம். சோழிங்கிறதே தான் சோழின்னு வருது. ஜடவஸ்துவாக இருந்தாக்கா சோழின்னாக்கா உரை அப்படின்னு அர்த்தம். மனுஷர்கள்னாக்கா அதுக்கே சட்டைன்னு ஒரு அர்த்தமாக மாற்றி கொடுக்கலாம். இப்போது இந்த காலத்து ஸ்திரீகளினுடைய சட்டைக்கு கூட சோழின்னு பேர் வந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அது சோழின்னாக்கா இதே மீனிங் தான். அங்கே ஒரு உரையாக சட்டையாக போட்டுக்கிறதுக்கு தான் சோழின்னு பேர்.
அதே மாதிரி இந்த தானியங்களில் சோளம்னு ஒரு மக்காச்சோளம்னு சொல்கிறோமே, அந்த சோளம்னு அதுக்கு ஏன் பேருனாக்கா அநேக தானிய மணிகளை லைனாக அடுக்கி வச்ச மாதிரி வச்சு அதுக்கு மேலே ஒரு உரை மாதிரி போட்டு மூடி வச்சுருக்கிறதுனால இந்த சோளம்ங்கிறது அப்படி மூடி வச்ச ஒரு கவராக இது இருக்குது. அப்படிங்கிறதுனால சோளப்பொரின்னு அது ஒன்றுத்தில் தான் பார்க்குறோம். அதனால் ஒரையே போட்டுருக்கிறதுனால அதுக்கே சோளம்னே பேர். இப்படி பலவிதமான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்து நம்ம இந்த ஸ்லோகத்தையும் சரி இந்த வார்த்தைகளையும் சரி மறக்கவே முடியாதபடிக்கு பெரியவா அவ்வளோ அற்புதமான ஒரு ரசனையான ஒரு வர்ணனையை இங்கே நமக்கு அனுகிரகமாக கொடுத்துருக்கா. இதெல்லாத்தையும் நம்ம நன்னா உள்வாங்கிண்டு இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சியை, ஒரு நிகழ்வு எப்படி நடந்திருக்குங்கிறத நம்ம மனசால் கல்பனையாக ஒரு நாடகமாக சித்தரித்து பார்த்தோன்னாலே பரம அனுகிரகம் நமக்கு கைகூடும். கூடவே முதல்ல பிரிவா சொன்ன மாதிரி அம்பாளுடைய அந்த ஒரு ஆனந்தம், ஒரு சாந்தம், இதெல்லாமே கூட நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இதை நினச்சி பார்க்கும்பொழுதே நமக்கு வரும். போராத்துக்கு இந்த ஸ்லோகத்தை ரெகுலராக ரிப்பீட்டடாக தியானமாக யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்காளோ அவர்களுக்கு கலைகள், முக்கியமாக சங்கீதம் சாகித்யம், இது ரெண்டுத்துலேயும் நல்ல தேர்ச்சி கிடைக்கும். அதில் ஒரு எக்ஸ்பர்டீஸ், பாண்டித்யம் அவளுக்கு அனுகிரகமாக கிடைக்குங்கிறத ஆச்சாரியால் இதன் மூலமாக நமக்கு உணர்த்தியிருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த அம்பிகையினுடைய கடாட்சத்துக்கு நம்ம எல்லாரும் பாத்திரர்களாகணும்னு பெரியவாழ்கிட்டயே பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். ராம் ராம். பெரியவா சரணம்.